அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தமிழக அரசாங்கம் ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரீச்சஸ் நியூ ஹைட்ஸ் இன் எக்கனாமிக் குரோத் அப்படின்னு சொல்லி சமீபத்தில மத்திய புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி பார்க்கிறப்ப, இந்தியாவிலேயே ஹையஸ்ட் எக்கனாமிக் குரோத் எந்த ஸ்டேட்க்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? அததான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதே மாரி தமிழ்நாடோட ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது 9.69% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடோட நாமினல் எக்கனாமிக் குரோத் பார்த்தீங்கன்னா, 14.02% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 தரவுகளுமே நமக்கு ரீசென்ட்டா வெளியிட்ட ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெளியிட்ட இந்த எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட் படி பார்க்கிறப்ப, அத விட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ல தமிழ்நாடு ஆவரேஜா ஒரு 8% குரோத் வச்சிருக்காங்க. போன வருஷம் பார்த்தோம்னா 8.33% குரோத் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசாங்கம் குடுத்த கணிப்புகளையும் தாண்டி பார்க்கிறப்ப, நம்ம அத விட அதிகமாவே வளர்ந்திருக்கோம். சரிங்களா? அதான் ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது 9.69%ல இருக்கு. இது தமிழ்நாடோட லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல பார்க்கிறப்ப, அ தமிழ்நாடு முதல் முறையா இந்த 9.69 அப்படிங்கிற குரோத்த நம்ப அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அததான் இங்க குடுத்திருக்காங்க. அண்ட் தென் ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படின்னா, நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற விஷயம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. நாமினல் எக்கனாமிக் குரோத்ன்னு வரப்ப மட்டும் தான் இந்த இன்ஃப்ளேஷன கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அந்த அச்சீவ்மென்ட்ஸ் பத்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. என்ன குடுத்திருக்காங்க? ரெக்கார்ட் குரோத் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு 9.69% ஆஃப் குரோத் ரேட் எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு 2024-25க்கான ஃபினான்ஷியல் இயர்ல 9.69% குரோத் எடுத்திருக்கும். சரிங்களா? அதே மாரி நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா, நம்மளும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு குரோத்த அச்சீவ் பண்ணதில்ல. இப்ப தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிட்டத்தட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பார்த்தோம்னா, கடந்த 5 ஆண்டுகள் 2021லிருந்து 25 வரைக்கும் பார்த்தோம்னா, 895 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கு, எவ்வளோ எம்ப்ளாய்மென்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது. அதாவது தமிழ்நாடு ஓகேங்களா? தமிழ்நாடோட பொருளாதாரம் அப்படிங்கிறது 2021, 22ஆம் ஆண்டிலிருந்து பார்க்கிறப்ப, தொடர்ச்சியா சீரான வேகத்துல வளருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அந்த கன்சிஸ்டன்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்ட்டா பார்த்தோம்னா, நம்ம ஒரு 8% அண்ட் அபோவ் குரோத்த மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா? மோர் தேன் 8% குரோத்த 2021, 22ல இருந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டே வரோம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதேதான் நம்ம பிளானிங் கமிஷனுமே சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரேட்ல நம்மளோட குரோத் இருக்கப்ப, தமிழ்நாடு $1 ட்ரில்லியன் எக்கானமிய எப்ப அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொதுவா நமக்கு தெரிஞ்ச டார்கெட் என்ன $1 ட்ரில்லியன் எக்கானமிய அச்சீவ் பண்றதுக்கு 2030 அப்படிங்கிற டார்கெட்ட நம்ம வச்சிருக்கோம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிய நம்ம அப்படியே மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாடு 2032, 33ல $1 ட்ரில்லியன் எக்கானமியா வந்துரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு குரோத் ரேட்ட மெயின்டெயின் பண்ணிட்டே வரப்ப, நம்ம 2032, 33ல நம்ம $1 ட்ரில்லியன் எக்கானமிய அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த முதல் செய்தியில நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சீஃப் மினிஸ்டர் அனௌன்சஸ் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் ஃபிஷர்மென் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நியர் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் அதாவது பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடாவ சுத்தி இருக்கக்கூடிய மீனவர்கள் தான் அதிகமா இலங்கை கடற்படையினரால அதிகமா கைது செய்யப்படுறாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் இந்த பகுதிகள் தான் நமக்கு இந்த மன்னார் வளைகுடாவ சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். சரிங்களா? இப்படி ராமநாடுலேருந்து ஆரம்பிச்சோம்னா, நாகப்பட்டினம், தூத்துக்குடி இந்த சைடு பார்த்தோம்னா, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தான் அதிகமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இலங்கையோட கடல் பகுதிகளுக்குள்ள போய் அங்க மீன் பிடிக்கிறாங்க. அப்படி மீன் பிடிக்கிறப்ப இலங்கை கடற்படை இவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுதான் ஒரு கான்ட்ரோவர்ஷியா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகள் என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க அப்படின்னா, டீப் சீ ஃபிஷிங் அப்படிங்கிறத ஆல்டர்னேட்டிவா சொல்றாங்க. ஓகேவா? டீப் சீ ஃபிஷிங் அப்படின்னா, ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கிறது. அது எந்த கடல்ல? நம்ம இந்தியன் ஓஷனுக்கு போக சொல்றாங்க. ஓகேங்களா? இந்தியன் ஓஷன்ல போய் டீப் சீ ஃபிஷிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பண்றது அப்படிங்கிறது எளிமையான விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 20 நாள், 25 நாள் கிட்ட நம்ம ஆழ்கடல்ல இருக்கிற மாரி இருக்கும். நமக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்டே ஹையா இருக்கும். அதே மாரி
படகுகளுமே பார்த்தோம்னா, எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய படகுகள வச்சு நம்ம பண்ண முடியாது. அதுக்குன்னு பிரத்யேகமான ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறதுக்குன்னு உண்டான படகுகள், வலைகள்லாம் இருக்கு. அத வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அப்ப அரசாங்கம் அதுக்கு மானியம் குடுக்கணும். அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் டிஃபிகல்டீஸ்ல நம்ம பார்ப்போம். டீப் ஸீ ஃபிஷிங்ல என்ன டிஃபிகல்டீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு முக்கியமான டிஃபிகல்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீன்பிடி துறைமுகங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பரவலா இல்ல. ஓகேங்களா? சோ அந்த ஒரு விஷயத்த நேத்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழகத்துல ஒரு 3 இடத்துல டீப் ஸீ ஃபிஷிங்க ப்ரமோட் பண்ற மாதிரி ஆ மீன்பிடி துறைமுகங்கள் வந்து ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த அறிவிப்புகள தான் இங்க நம்ம பார்க்க போறோம். சட்டப்பேரவை விதி எண் 110க்கு கீழ நம்ம முதலமைச்சர் வந்து நெறைய அறிவிப்புகள் மீனவர்கள் நலனுக்காக வெளியிட்டிருக்கார். அதுல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மீன்பிடி துறைமுகங்கள் அப்படிங்கிறத தங்கச்சி மடம் அப்படிங்கிற பகுதியிலயும், பாம்பன் பகுதியிலயும், குண்டுக்கல் அப்படிங்கிற இந்த பகுதியிலயும் வந்து நமக்கு மீன்பிடி துறைமுகங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கிறப்ப டீப் ஸீ ஃபிஷிங் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ மீனவர்களுக்கு பார்த்தோம்னா, மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொழிலா இருக்கும். அந்த பிடிச்சிட்டு வர மீன்கள வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, அது அலைடு செக்டாரா இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஃபிஷிங் செக்டாரையும் ப்ரமோட் பண்றாங்க. ஃபிஷிங் அண்ட் அலைடு செக்டாரையும் ப்ரமோட் பண்றாங்க. ஸோ அந்த அலைடு செக்டார் இன் த சென்ஸ் என்னலாம் சொல்ல வராங்க? தமிழக அரசாங்கம் எதெல்லாம் சப்போர்ட் பண்ண போறாங்க? அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த சீவீட் கல்டிவேஷன் கடல் பாசி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கல்டிவேஷன ப்ரமோட் பண்ண போறாங்க. அத ப்ராசஸ் பண்ணி அதனுடைய மதிப்பு கூட்டல், வேல்யூ அடிஷன் இதெல்லாம் ப்ரமோட் பண்றதுக்காக ட்ரெய்னிங் அந்த மாதிரியான சீவீட் கல்டிவேஷன் சென்டர்ஸ செட்டப் பண்றதுக்கான ஃபண்டிங் இந்த மாதிரியான சப்போர்ட்ட வந்து குடுக்க போறாங்க. இதனால கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேரு பலனடைவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மீன்கள வந்து உலர்த்தக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா? அதாவது ஃபிஷ் ட்ரையிங் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் ப்ராசஸிங் அண்ட் ட்ரையிங் டெக்னாலஜிஸ். ஸோ அதுக்கு கீழ ட்ரெய்னிங் அண்ட் சப்போர்ட்ட வந்து தமிழக அரசாங்கம் வழங்க போறாங்க. அதனால ஒரு 2,500 மீனவர் மற்றும் மீனவர் குடும்பங்கள் வந்து பலனடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா ஆல்டர்னேட்டிவ்ஸா பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறத தாண்டி வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் இங்க நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த வலை மீன் பிடிக்கிறதுக்கான வலைய உருவாக்குறது, அந்த வலைய பழுது பார்க்கிறது, படகுகள உருவாக்குறது, படகுகள் கட்டுமான தொழில், அடுத்தது படகுகள பழுது பார்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கருவாடுகள மேக் பண்ற அந்த ஒரு விஷயம். அடுத்தது ஆர்னமெண்டல் ஃபிஷ் டேங்க் அதாவது மீன் பிடிக்கிறதுக்கான ஐ மீன் மீன் தொட்டிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள செய்றது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, போட் டிரைவிங் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது படகுகள ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்குறது. அடுத்து ஷெல் கிராஃப்ட் புரொடக்ஷன் இந்த மாரி இவ்வளோ விஷயங்கள அரசாங்கம் சப்போர்ட் பண்ண போறாங்க. அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 54,00,00,000 வந்து செலவு பண்ணவும் போறாங்க. சரியா? இதனால கிட்டத்தட்ட ஒரு 20,100 ஃபிஷர்மென் வந்து பலனடைவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா, ஃபிஷிங் அண்ட் அலைடு செக்டார் ஆக்டிவிட்டீஸ் அத வந்து ப்ரமோட் பண்றாங்க. அதன் மூலியமா லைவ்லிஹுட்ட என்ஹான்ஸ் பண்றாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன வந்து டேபிள்ல வைக்கிறாங்க நமக்கு. ஓகேங்களா? மீனவர்களுக்கு கடலுக்கு போலாமா? இல்ல இத பண்ணலாமா? அப்படின்னு பார்க்கிறப்ப நெறைய பேர் இந்த மாதிரி அலைடு செக்டார் ஆக்டிவிட்டீஸ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் தமிழக அரசாங்கமும் இத வந்து ரொம்ப தீவிரமா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபிஷிங் அண்ட் அலைட் செக்டார் மட்டும் இல்லாம ஓவராலா பார்க்கிறப்ப நமக்கு மஷ்ரூம் ஃபார்மிங்க ப்ரமோட் பண்றாங்க. டூரிசம் போட்ஸ் சுற்றுலா படகுகள வந்து ப்ரமோட் பண்றாங்க. அடுத்தது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வீட்டிலேயே இந்த மசாலா பொருட்கள் தயாரிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள். பியூட்டிஷியனுக்கான ட்ரெய்னிங், மேக்கப்புக்கான ட்ரெய்னிங் குடுக்கறது. ஸோ இதுவுமே தமிழக அரசாங்கம் இந்த பேக்கேஜ் கீழ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 576,00,00,000 செலவு பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த செய்தியில பார்த்தோம். நமக்கு மீனவர்களுக்காக தமிழக அரசாங்கம் என்னலாம் பண்றாங்க? இல்ல நமக்கு வந்து இலங்கைக்கு அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல லிஸ்ட் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவைலபிள் ஃபார் ஃபிஷர்மென் அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா, இந்த மாரி ஆன்சர்ஸ இங்க இந்த ஆர்டிக்கிள்ல பார்த்த ஆன்சர்ஸ நம்மளால பிரசன்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.